நண்பர்களே, இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைராய்டுக்கும் ப்ரெக்னென்சிக்கும் உள்ள தொடர்பை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கீங்களா? இனி அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கான வீடியோவை இப்போ பார்க்கலாம். தைராய்டு என்பது நம்ம கழுத்து பகுதியில் இருக்க ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு கிளாண்ட். அது சின்னதாக இருந்தாலும் நம்ம உடம்போட மெட்டபாலிசம், ஹார்மோன்ஸ், பீரியட்ஸ், எனர்ஜி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு மெயின் சென்டர். நீங்கள் தைராய்டு டெஸ்ட் பண்ணுறப்ப உங்களோட தைராய்டு ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா பேர் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு ஒரு பேர். இப்போது உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் அளவு குறையும் போது மெட்டபாலிசமும் ஸ்லோவாகும். அதனால் வெயிட் கெயின் ஏற்படும், டயர்ட்னஸ் இருக்கும், ட்ரை ஸ்கின்ஸ் வரும், ஹேர் ஃபால் இருக்கும், முக்கியமாக இர்ரெகுலர் பீரியடும் இருக்கும். இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கனால ஓவர் வேல்யூஷன் டிலே ஆகும். சில நாட்கள் ஓவலேஷன் நடக்காமல் கூட போகலாம். இதனால் கன்சம்ஷன் சான்ஸும் குறையும். இதில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, தைராய்டு நார்மல் ஆச்சுன்னா ஓவர் வேல்யூஷன் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடும். தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிறப்ப தைராய்டு வீக்கும் குறையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதனால் உங்களோட ப்ரெக்னென்சி சான்சஸும் அதிகமாகும். நீங்கள் தைராய்டு டெஸ்ட் பண்ணுறப்ப தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்குனாலே ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகும். தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுக்கான பேர் ஹைப்பர் தைராய்டிசம். முன்ன சொன்ன மாதிரி ஹைப்போதைராய்டுக்கும் ஹைப்பர் தைராய்டுக்கும் உள்ள வித்தியாசம் வேறு வேறையாக இருக்கும். அதுக்கான அறிகுறியும் வேறு வேறையாக இருக்கும். வெயிட் லாஸ் ஆகும், ஹார்ட் பீட் அதிகமாகும், படப்படப்பாக வரும், ஹார்மோன் இன்பேலன்ஸும் நடக்கும். அதனாலையும் பீரியட் இர்ரெகுலராக ஆகும். இதுவும் கரெக்டபிள் ப்ராப்ளம் தான். தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபெர்டிலிட்டிஸ் சாய்ஸும் அதிகமாகும். ஸோ அதனால் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். தைராய்டுக்கும் ப்ரெக்னென்சிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்க்கலாமா? தைராய்டு ஹார்மோன் உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸு இன்ஃபலன்ஷனுக்கும் ஒரு கனெக்ட் ஆகும். ஃப்ரம் ஓவலேஷன், ஃபெர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன், பேபி க்ரோத், அது வரைக்குமே அது ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கு முன்னாடியும் சரி, கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் சரி, தைராய்டு டெஸ்ட் கநமக்கு கன்ஃபார்மாக நல்லதாக இருக்கும். இப்போ உங்கள் டாக்டர் உங்களுக்கு தைராய்டு டேப்லெட் கொடுக்குறாங்கன்னா அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க, அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ளஸ் தேவையான ஃபுட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி நம்ம தைராய்டு கிளாண்டை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அயோடின் ஃபுட்டு நிறையா எடுத்துக்கோங்க. அயோடைஸ்டு சால்ட்டு, எக்கு சாப்பிடுங்க. குறைஞ்சது 7 to 8 மணி நேரம் மட்டும் தூங்குறது ரொம்ப முக்கியம். அதை விட தைராய்டு ஹார்மோனுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நல்லா தண்ணி குடிக்கணும். கெஃபன் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏற்கனவே தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா 6 மந்த்துக்கு 1 டைம் தைராய்டு டெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு அப்படி தைராய்டு இஷ்யூ இல்லைன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது, கிராஷ் டயட் பண்ணவே கூடாது. எப்போவுமே பேலன்ஸ் டயட்டாக தான் சாப்பிட்ணும். திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாக கலடி செட் இருக்கிறது, அப்புறம் நல்லா சாப்பிட்றது, திரும்பவும் அப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது இல்லாமல் கண்ட்ரோலாக கரெக்டாக சாப்பிட்ணும். இல்லை ரொம்ப கிராஷான ஒரு டயட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் தவிர்த்தா உங்களுக்கு நல்லது. தைராய்டு இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் ஆக முடியாது நினைக்காதீங்க. ஆயிரக்கணக்கான பெண்கள் நேச்சுரலாக தைராய்டு இருந்தும் கன்சீவ் ஆனவங்க உண்டு. பட் வித் ப்ராப்பர் கைடன்சி. இன்னும் உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் பற்றி டீட்டெயிலான விஷயம் தெரியும்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நிறைய வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.